ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கோம் நம்ம சகோதர சகோதரிகள் இங்கிலீஷ் பேசணுன்னு ஆசை இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ் பேசவும் வரும். ஆனால் தப்பாக எதுவும் பேசிடுவோமோன்னு ஒரு தயக்கம் இருக்கும். அந்த தயக்கத்தை உடைக்கத்தான் இந்த வீடியோ. வீடியோவை பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிலீஷ் கற்றுக்கோங்க. அதை வீட்டில் நம்ம பசங்கக்கிட்ட இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி பழகுங்க. சீக்கிரமாகவே இங்கிலீஷ் கற்றுப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஃபஸ்ட் சென்டென்ஸ், நீ தான் பொறுப்பு. இந்த பொருளை அங்கே கொண்டு போய் சேர்க்கணும், அதுக்கு நீ தான் பொறுப்பு. இந்த வேலையை சரியான நேரத்தில் முடிக்கணும், அதுக்கு நீ தான் பொறுப்பு. சொல்லுவீங்க இல்லைங்களா, நீ தான் பொறுப்பு. யூ ஆர் ரெஸ்பான்சிபிள். யூ ஆர் ரெஸ்பான்சிபிள். உங்களுக்கு ஏதாவது சாப்பிடணும் போல் தோணுதா? எனக்கு எதனா சாப்பிடணும் போல் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது சாப்பிடணும் போல் தோணுதான்னு கேட்போம் இல்லைங்களா. டு யூ ஃபீல் லைக் ஈட்டிங் சம்திங்? Do you feel like eating something? உன் வயசுக்கு ஏற்ற மாதிரி நட. இப்போவும் பார்த்தீங்கன்னா பெரியவங்களாம் சில பேர் சின்ன பசங்க மாதிரி பண்ணுவாங்க. அவங்கள நம்ம சொல்லுவோம், இன்னும் சின்ன பசங்க மாதிரி பண்ணிகிட்டு இருக்காதீங்க, உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி நடந்துங்க அப்படின்னு சொல்லுவேன் இல்லைங்களா. உன் வயசுக்கு ஏற்ற மாதிரி நட. ஆக்ட் யுவர் ஏஜ். ஆக்ட் யுவர் ஏஜ். அவன் வெளியே போய்விட்டான். நம்ம கேட்போம், பையன் வெளில போகிறேன்னு சொன்னானே, போயிட்டானான்னு கேட்போம். அம்மா சொல்லுவாங்க, அவன் வெளில போயிட்டான் சொல்லுவாங்க இல்லைங்களா. அவன் வெளியே போய்விட்டான். He went out. He went out. நடந்தது தான் சொல்லுவீங்களா. நடந்தது நடந்து போச்சு, அது யாராலையும் மாற்ற முடியாது சொல்லுவீங்களா. நடந்தது தான். வாட் இஸ் டன் இஸ் டன். வாட் இஸ் டன் இஸ் டன். எனக்கு ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்குது சொல்லுவீங்களா. மார்க்கெட் போயாச்சு, எதனா அங்கே தின்பண்டங்கள்லாம் நிறைய இருக்கும், அதை பார்த்துட்டு எனக்கு ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்குது சொல்லுவீங்களா. எனக்கு ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்குது. I feel like eating something. I feel like eating something. காலை உணவு எப்படி இருந்தது? ஒய்ஃப் கேட்பாங்க ஹஸ்பண்ட் கிட்ட, காலையில் டிஃபன் செஞ்சு எப்படி இருந்தது கேட்பாங்க இல்லைங்களா. காலை உணவு எப்படி இருந்தது? How was your breakfast? How was your breakfast? நீ ரொம்ப வேகமாக போகிற சொல்லுவாங்கல்ல. நான் 2 பேர் நடந்து போவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தர் வேகமாக நடந்து போவார், நம்ம சொல்லுவோம், நீ ரொம்ப வேகமாக போகிற, என்னால் உங்க கூட நடந்து வர முடியல சொல்லுவீங்களா. நீ ரொம்ப வேகமாக போகிற. யூ ஆர் கோயிங் டூ ஃபாஸ்ட். யூ ஆர் கோயிங் டூ ஃபாஸ்ட். அது உங்களுக்கு தப்பே இல்லை, அதை நினச்சி நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க, அது உங்கள் தப்பே இல்லை சொல்லுவீங்க இல்லைங்களா. இட் இஸ் நாட் அட் ஆல் யுவர் ஃபால்ட். இட் இஸ் நாட் அட் ஆல் யுவர் ஃபால்ட். கண்களை திற. நம்ம பக்கத்தில் உட்காந்துட்டு கண்ணை மூடிட்டு எதையாச்சும் சிந்திச்சுட்டு இருப்பாங்க, நம்ம சொல்லுவோம், கண்களை திறந்து பாரு சொல்லுவீங்களா. கண்களை திற. ஓப்பன் யுவர் ஐஸ். ஓப்பன் யுவர் ஐஸ். நான் ஞாபகம் வைத்திருப்பேன் சொல்லுவீங்களா. எங்கேயாச்சும் வெளியே டூரிஸ்ட்லாம் போயிருப்போம், அப்போ அந்த பிளேஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம சொல்லுவோம், இந்த இடம் என்னால் எப்பயுமே மறக்க முடியாது, எப்பயுமே என் ஞாபகத்தில் இருக்கும் சொல்லுவீங்களா. நான் ஞாபகம் வைத்திருப்பேன். ஐ வில் ரிமெம்பர். ஐ வில் ரிமெம்பர். உள்ளே வரலாமா? வெளியிருந்து யாரெல்லாம் பர்மிஷன் கேட்பாங்க, நான் உள்ளே வரலாமா கேட்பாங்க இல்லைங்களா. மே ஐ கம் இன்? மே ஐ கம் இன்? எனக்கு அது தேவை. உங்களுக்கு தேவையான பொருள் யாராச்சும் வச்சுருப்பாங்க, அப்போ நம்ம கேட்போம், எனக்கு அந்த பொருள் தேவைப்படுது, எனக்கு கொடுங்கன்னு சொல்லுவீங்களா. எனக்கு அது தேவை. ஐ நீட் இட். ஐ நீட் இட். நீ என்ன நினைக்கிறாய்? என்னை பற்றி நீ என்ன நினைக்கிற கேட்பீங்களா. நீ என்ன நினைக்கிறாய்? வாட் டு யூ திங்க்? வாட் டு யூ திங்க்? எனக்கு வயிறு நிறைந்து விட்டது. ஆமாம், நான் நிறைய சாப்பிட்டேன், எனக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு சொல்லுவீங்களா. எனக்கு வயிறு நிறைந்து விட்டது. ஐ எம் ஃபுல். ஐ எம் ஃபுல். நேரத்தை வீணாக்காதே. வாழ்க்கையில் ஒரு நிமிஷமும் ஒரு செகண்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதை வீணாக்கக்கூடாது சொல்லுவீங்களா. நேரத்தை வீணாக்காதே. டோன்ட் வேஸ்ட் டைம். டோன்ட் வேஸ்ட் டைம். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு. மறுபடியும் நான் என்னை ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு. மறுபடியும் எனக்கு அந்த வேலையை செஞ்சு காமிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடு சொல்லுவீங்களா. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு. கிவ் மீ எ சான்ஸ். கிவ் மீ எ சான்ஸ். என் கையை பிடித்துக்கொள். நீ எதுக்கும் பயப்படாத, என் கையை தைரியமாக பிடிச்சிக்கோ சொல்லுவீங்களா. என் கையை பிடித்துக்கொள். ஹோல்ட் மை ஹேண்ட். ஹோல்ட் மை ஹேண்ட். தயவுசெய்து வெளியே போ, நான் ரொம்ப கோவத்தில் இருக்கேன், தயவுசெய்து வெளில போ சொல்லுவீங்களா. தயவுசெய்து வெளியே போ. ப்ளீஸ் கெட் அவுட். ப்ளீஸ் கெட் அவுட். எல்லாமே தயாராக இருக்கிறது. ஆஃபீஸில் ஏதாச்சும் விஐபி வரதா இருக்கும், அந்த டைமில் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ண சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்மளை கேட்பாங்க, எல்லாமே தயாராக இருக்கான்னு கேட்பாங்க. நாம் சொல்லுவோம், எல்லாமே தயாராக இருக்கிறது. எவ்ரிதிங் இஸ் ரெடி. எவ்ரிதிங் இஸ் ரெடி.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த 20 சென்டென்ஸ் போதும். இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்னோடய பழைய வீடியோஸும் இருக்குது, அதையும் பாருங்கள். நம்ம நாலேஜ் வளர்த்துக்க ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி இந்த வீடியோஸை பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.